ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோடைய ரைட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதாவது தமிழ் டப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் பீஸோட ரைட்ஸை வந்துட்டு வாங்கிக்கோங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க லூஃபியோடைய தொப்பியை வச்சு. அதை வச்சு தான் வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் வந்துட்டு இந்த ஒன் பீஸோட ரைட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் வந்துட்டு பார்த்தாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் பீஸ் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அனிமேஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மை ஹீரோ அகாடமியா வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழை வந்துட்டு அவங்க டப் பண்ணி வந்துட்டு போட்டிருந்தாங்க. அது மட்டுமே இல்லாமல் டிராகன் பால் ஜி மொத்தத்தையுமே வந்துட்டு டிராகன் பால் சூப்பர், டிராகன் பால் காய், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் பீஸ் தவிர இப்போ வந்துட்டு நிறைய அனிமேஷன் வந்துட்டு அவங்க வந்துட்டு தமிழை டப் பண்ணி போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு மை ஹீரோ அகாடமியோடைய சீசன் 1, 2, 3 இது 3 சீசனுமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாகவே வந்துட்டு டப் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனாலேயே வந்துட்டு அவங்க சேனல் நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் டிராகன் பால் ஜியுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு டப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எல்லா எபிசோட்ஸுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு சூப்பராகவே டப் பண்ணி போட்டிருக்காங்க. அது மாதிரியே வந்துட்டு ஒன் பீஸ் வந்துட்டு எல்லா எபிசோடையுமே டப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நடுவுலேருந்து வந்துட்டு கூட டப் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் ப்ளூ சாகாலேருந்து வந்துட்டு அவங்க டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுமே வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுவுமே வந்துட்டு 4 சீசன் தான் வந்துட்டு டப் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக அனிமே வைஸ் பார்த்தோம்னா 47 எபிசோட் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு கவருமே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. மிச்ச எபிசோட்ஸில் வந்துட்டு அவங்க கவர் பண்ணல. அண்ட் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் இந்தியாவிலேருந்து வந்திருக்கறனால இந்தியாவுக்கு எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையுமே வந்துட்டு டப் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க டப் பண்ணியிருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே வந்துட்டு ஒன் பீஸ் வந்து டப் பண்ணியிருக்காங்க. 2006லேருந்து 2007 வரைக்குமே வந்துட்டு அவங்க டப் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் அந்த டைமிங்கில் வந்துட்டு ஒன் பீஸு அந்த அனிமேஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லை. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அது குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வந்துட்டு அவங்க அதோடய ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த எபிசோட்ஸை போடுறதே வந்துட்டு அவங்க நிறுத்திட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அனிமேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்குமே வந்துட்டு அனிமேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மவுஸ் குறையறக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் போட்டு ரீச் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்துட்டு கார்ட்டூன் டெக் இந்த ஐடியா வந்துட்டு வந்திருக்காங்க போல். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் சோனிலேயுமே வந்துட்டு நருட்டோ வந்துட்டு டப் பண்ணி போட்டிருக்காங்க. நருட்டோ ஷிப்புடன். ஸோ அது நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஐடியாவை காப்பி பண்ணி தான் வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு ஒன் பீஸை வந்துட்டு டப் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்தியா பூரா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக்க இனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நருட்டோ தான். ஆனால் அதை விடவே நருட்டோ விட வந்துட்டு ஒன் பீஸ் சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதோடைய பேசிக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மங்கி டி லூஃபி அப்படிங்கிறத நம்ம கதையோட வந்துட்டு ஹீரோ. கோல்ட் ராயல்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஒன் பீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரெஷரை வந்துட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது யார் கண்டுபிடிக்காங்களோ அவங்க வந்து வந்துட்டு பைரட் கிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைரட் கிங் ஆகிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம மங்கி டி லூஃபி நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட க்ரூவை சேர்த்துக்கிட்டு, ஏன்னா பைரட்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு க்ரூ இருக்கும். கேப்டன் இருப்பார், நேவிகேட்டர் இருப்பாருங்கள்ல, அது மாதிரி வந்துட்டு ஒரு குருவா சேர்த்துக்கிட்டு அவங்க வந்துட்டு எப்படி அந்த ஒன் பீஸ் ட்ரெஷரை வந்துட்டு போய் கண்டுபிடிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதனோட அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அட்வென்ச்சர்ஸை வந்துட்டு மொத்தம் ஒன் பீஸாக வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த ஒன் பீஸ் டப்பிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்போலேருந்து வரும் அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரியல. அண்ட் எத்தனை எபிசோட் டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்துட்டு தெரியல. நடுவுலேருந்து டப் பண்ணாங்க அப்படின்னா பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு புரியாது. ஸ்டார்டிங்லேருந்து டப் பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி கேட்பேன். பாசிபிலிட்டி வந்துட்டு நிறைய தான் வந்துட்டு ஸ்டார்டிங் தான் வந்துட்டு டப் பண்ணுவாங்க. பிகாஸ் இதில் வந்துட்டு 1000த்துக்குமே மேற்பட்ட எபிசோட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து டப் பண்ணால் தான் நிறைய பேர் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களாம் அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்ட்டூன் நெட்வொர்க் மட்டுமே இல்லாமல் ஹங்காமாலையுமே வந்துட்டு ஒன் பீஸ் வந்து தமிழை டப் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் அது வந்துட்டு சீரியஸ் கிடையாது. வெறும் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு டப் பண்ணி போட்டிருந்தாங்க. ஐ திங்க் 1லேருந்து ஒரு 3 மூவிஸ்குள்ளே தான் வந்துட்டு அவங்க டப் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே இப்போ வந்துட்டு போடுறதில்ல. ஸோ இப்போ வந்துட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் மூவிஸ்மே எடுத்து போடுவாங்களா அப்படிங்கிற டவுட்மே நம்மளுக்கு வந்துட்டு வருது. அண்யா இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் இந்த ஒன் பீஸ் டப்பிங்காக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஆல்ரெடி ஒன் பீஸ் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நாளைக்கு நம்மளோட புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை, see you.